எந்த பொருளை வியாபார நோக்கத்திற்காக லாப நோக்கத்திற்காக நீங்கள் விற்க வேண்டும் என்று வைக்கக்கூடிய பொருட்களுக்கு மட்டும்தான் ஜக்காத். சகோதரே, நான் ஒரு இடத்தை வாங்கினேன். அந்த இடம் நான் தங்குவதற்கும் இருக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு விலைக்கு போனாலும் அதை நான் விற்று விடுவேன். பலதரப்பட்ட எண்ணத்தில் ஒருவர் வாங்கிறார் என்றாலும் அதற்கு ஜக்காத் கடமையாகாது. ஏனெனில் முழுக்க ஒரு ரியல் எஸ்டேட்டாக, ஒரு லாப நோக்கத்திற்காக, ஒரு ரியல் எஸ்டேட் வாதியாக அவர் இடத்தை வாங்கினால் மட்டும்தான் அவருக்கு ஜக்காத் கடமை. அவருக்கு எவ்வாறு ஜக்காத் கடமை? வாங்கின அந்த பொருள், அந்த லேண்ட், அந்த இடம் 1 வருடம் அவர் கையில் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அன்று சந்தையில் என்ன மதிப்பு, அந்த மதிப்பு எவ்வளவு வருகிறதோ, நிசாபை அடைந்து விட்டது என்றால், வெள்ளியுடைய குறைந்தபட்ச நிசாபை 44,000 ரூபாய்க்கு மேலே இருக்கிறது என்றால் அதிலிருந்து 2.5% அவர் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும்.